வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் அவல் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அவல் எடுத்துக்கிறேன். இதை தண்ணி ஊற்றி 3-4 டைம் நல்லா கழுவிட்டு ஃபுல்லாக தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதை ஊற வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 5-6 டிராப்ஸ் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்து விட்டு 15 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 30 செகண்ட் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 கப் அளவு வெள்ளை சுண்டல் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 5 விசில் விட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க அவல் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் பண்ணால் போதும். நமக்கு அவல் சுண்டல் ரெடி ஆயிரும். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மனைவி சமையல், கணவரை நேசிப்பவர்களுக்காக. தேங்க்யூ.